சார் வணக்கம். வணக்கம். ஏடிஎம்கே பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்க சார்? அதிமுக பொறுத்த வரைக்கும் வாக்காளர் மத்தியில் இந்த முன்னாடி இருந்த அதே பர்செப்ஷன் தான் இருக்குது. கட்சி நல்ல கட்சி, எம்ஜிஆர் கட்சி, அம்மாவோட கட்சி. நெகட்டிவ் சென்டிமெண்ட்ஸ் ஏடிஎம்கே மேலே பெருசாக இல்லை. ஏடிஎம்கேட்ட இப்போ என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, டாப் லெவலில் இருக்கிற அந்த யூனிட்டி. ஸோ இபிஎஸ் தலைமையில் கட்சி இருந்தாலுமே பட் ஓபிஎஸ்க்கு இருக்கிற அந்த ஒரு கொஷனபிள் பொசிஷன், டிடிவி தினகரன், சசிகலா, அந்த நிலையற்ற தலைமை அது வாக்காளர் மத்தியில் நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு. ஸோ அது ஒரு பர்செப்ஷனை கிரியேட் பண்ணிடுச்சு. ஏடிஎம்கேன்னா தலைமையை வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும், யுனைடெட் லீடர்ஷிப் வேணும், அந்த மாதிரிங்கிற அந்த ஒரு 1 year பேக்கு, 1.5 years பேக் இருந்த அந்த சென்டிமெண்ட்ஸ் இன்னும் கேரி ஆன் ஆகுது. ஸோ இப்போ வந்து டிடிவி தினகரன் கூட்டணிக்குள்ளே வந்தாலுமே இன்னுமே சசிகலாவோட ரோலும் ஓபிஎஸோட ரோலுமே என்னவா இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு நிலையற்ற தன்மை வாக்காளர் மத்தியில் அது பிரதிபலிப்பு நம்ம பார்க்க முடியுது, பிரதிபலிச்சுட்டே இருக்குது. ஸோ இதையெல்லாம் அட்ரஸ் பண்ணி ஒரு யுனைட்டடாக போனாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு வாக்காளர் நிறையா பேர் சொல்கிறத நம்ம கேட்க முடியுது. ஏடிஎம்கே அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்களா, இல்லை இன்னும் அவங்க கண்டெஸ்ட்டில் இருக்கிறதா மக்கள் பார்க்குறாங்களா? ஏடிஎம்கே கண்டெஸ்ட்டில் இருக்கிறாங்க. வாக்காளர் பொறுத்த வரைக்கும் இன்றைக்குமே வந்து இப்போ டிஎம்கேக்கு அப்புறம் நம்ம நிறைய ஏடிஎம்கே சொல்கிறத நம்ம கேட்குறோம். எனக்கு ஏடிஎம்கே இந்த தொகுதியாக நம்ம பார்க்கும்போது, பூத்தாக நம்ம பார்க்கும்போது ஏடிஎம்கேக்கு நிறைய சப்போர்ட் நம்ம பார்க்குறோம். பட் நீங்கள் விஜய்கிட்ட என்ன ப்ராப்ளமோ அதுதான் ஏடிஎம்கே நம்ம பார்க்க முடியுது. உங்களால் டிஎம்கே எஃபெக்டிவாக உங்களால் கவுண்டர் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் இருக்கீங்க. 2026 எலெக்ஷன் வரும்போது நான் ஓட்டு போடுறேங்கிற பட்சத்தில் உங்களால் ஆட்சி அமைக்க முடியுமான்னு பார்க்குறாங்க. ஸோ அந்த கொஸ்டின் தமிழ்நாடு ஓட்டர்ஸ் எப்பயுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக வாக்களிப்பாங்க. ஸோ கிளியராக இருக்கும் மேண்டேட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் வச்சு நம்ம வாக்காளரை பார்க்கும்போது நீங்கள் வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் உங்கள் 25% ஓட்டு வந்து 40% மாறும். ஸோ அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து இப்போதைக்கு ஏடிஎம்கே தலைமை மேலே குறைஞ்ச மாதிரி தெரியுது. ஸோ இல்லை, அது ரீசன் வந்து 4.5 yearsஆக கட்சியோட ப்ராப்ளத்துலேயே அவங்க நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் பேர் உள்ளே போகிறது, நீக்கிறது, திருப்பி கட்சியில் சேர்க்கறது. எனக்கு ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருந்தது. நீங்கள் யார் 4 வருஷமாக வேணாம்னு சொன்னீங்களோ கடைசியில் அவங்கள நீங்கள் புல்லின் பண்ணி வரும்போது அதுவுமே கொஸ்டின். ஏன்னா வாக்காளராக தான் உங்கள்கிட்ட கேட்குறாங்க, சேர்ந்து ஒரு கண்டெஸ்ட் பண்ணுங்கள், 24 எலெக்ஷனில் எல்லாம் ஒன்றா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்டிமெண்ட் இருந்தது. பட் அப்போது நீங்கள் லிசன் பண்ணல. ஏன்னா அதுதான் நீங்கள் மேஜராக ஏடிஎம்கே பண்ண தவறு என்னென்னா, 24ல் அவங்க வந்து கூட்டணி கால்குலேஷன்ஸ் கரெக்டாக பண்ணி லீடர்ஷிப் யுனைட்டடாக கொண்டு வந்திருந்தாங்கன்னா இன்றைக்கி ஏடிஎம்கே டாப்பில் இருந்துப்பாங்க. ஸோ ஸ்ட்ராட்டஜிக் மிஸ்டேக்ஸ் அது வந்து உங்களை இந்த எலெக்ஷனில் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வைக்கல. இன்னும் கொஞ்சம் நல்லா ஒர்க் பண்ணியிருந்துருக்கலாம். கட்சி இருக்குது, கட்டமைப்பு இருக்குது, தொண்டர்கள் இருக்காங்க. பட்டு இது எல்லாம் இருந்தும் உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிஸ் ஒழுங்காக நம்ம பண்ணலங்கிற பட்சத்தில் அந்த இடத்துல நீங்கள் வந்து கம்பீட் பண்ண முடியல டிஎம்கே கூட எஃபெக்டிவாக. அந்த பொசிஷனில் தான் ஏடிஎம்கே இருக்காங்க. இப்போது குட் பார்ட்டி, ஜனங்க மத்தியில் நல்ல சப்போர்ட் இருக்குது, இருந்தாலும் உங்களுக்கு வந்து வாக்காதுன்னு மாறல. அவங்க சில வாக்குறுதிகள் கொடுத்துருக்காங்க. ஆண்களுக்கும் பேருந்தில் இலவச பயணம், அவங்க வந்தாங்கன்னா அந்த மகளிர் உரிமை தொகையை இன்னும் அதிகப்படுத்தி கொடுக்கறது, ஜல்லிக்கட்டு, இந்த மாதிரி சில விஷயங்கள்ல அவங்க வாக்குறுதிகள் கொடுத்துருக்காங்க. அதனுடைய தாக்கம் ஏதாவது இருக்கா? இருக்குது. அது வந்து பேசப்படுது, வாக்காளர் பேசுகிறாங்க. இந்த மாதிரி எல்லாருக்குமே 1000 ரூபாங்கிறது பெரிய விஷயம். ஏன்னா அதை தான் எதிர்பார்த்தாங்க டிஎம்கே கிட்ட. அது டிஎம்கே கிட்ட கிடைக்கல. பட் ஏடிஎம்கே ப்ராமிஸ் பண்ணுறாங்கன்னும் போது அட்ராக்ஷன் இருக்க தான் செய்யும். அது இருக்குது. 1000 rupees இந்த 1000 ஆண்களுக்குமா இலவச பயணம்ங்கிறது அக்செப்டபிள், அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. பட் சில டைம் என்ன ஆகுது அப்படின்னா, அது ரியலாகவே தேவையான்னு நம்ம பார்க்கணும். யார் அந்த டிமாண்ட் இருக்கான்னு பார்க்கணும். நீங்கள் எலெக்ஷனுக்காக அதை நம்ம கொடுக்குறோமா, இல்லை அது தேவையிருந்து நம்ம பண்ணுறோமான்னு பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு கிளாரிட்டி இல்லை. ஏன்னா இப்போ அஸ் எ மென் எனக்கு அது தேவைப்படலை. ஏன்னா இந்த மாதிரி நிறைய பேர் பார்க்குறாங்க. ஏன்னா யாருக்கு தேவை இருக்கோ, சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் என்னென்னா நீடாக இருந்தால் கொடுங்க, நீடு இல்லை அப்படின்னா வேண்டாம். அப்படி தான். நீங்கள் இல்லாத பட்சத்தில் அது வந்து ஆடம்பரமாக தெரியும். ஸோ சப்போஸ் நம்ம எக்கனாமியுமே ரொம்ப ஷேக்கிங்காக தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஆடம்பரமாக ஒரு வேளை பார்த்துட்டாங்க அப்படின்னா அந்த மாதிரி அந்த கவர்ச்சியான ஒரு
மேனிஃபெஸ்டோஸ் உங்களுக்கு இந்த இடத்துல ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ ஏன்னா இருக்கிற ப்ராமிஸ் பண்ணதே கொடுக்க முடியல. ஏன்னா எக்கனாமி ஃபைனான்ஷியல் ரொம்ப ஷேக்கிங்காக இருக்குது. 1000 rupees ஃபில்டர் பண்ணி தான் கொடுக்குறோம். இப்போ வந்து அந்த மாதிரி ஒரு பொசிஷன், எக்கனாமிக் பொசிஷனில் நான் எல்லாருக்கும் 1000 rupees கொடுக்குறேன், ப்ளஸ் நான் வந்து ஃப்ரீ பஸ் எல்லாருக்குமே கொடுக்குறேங்கும்போது அது கன்வின்சிங்காக இல்லை. ஸோ அப்படி இருந்திருந்தால் இவ்வளோ நேரம் உங்களுக்கு மாறி இருக்கும், கலர் நிலவரம் மாறி இருக்கும். பட் அதை மட்டுமே நம்பி எலெக்ஷன் நம்ம ஏடிஎம்கே ஃபேஸ் பண்ண முடியாது. ஸோ 10ல் ஓகே. சவுத்தில் எப்படி இருக்குது சார்? டிடிவி இபிஎஸ் ஒரே ஸ்டேஜில் உட்காந்து 2 பேரும் அவ்வளோ இணக்கமாக இருக்க மாதிரி காட்சிகள்லாம் வந்துச்சு. அதில் சவுத்தில் அதிமுகவுக்கு இருந்த சிக்கல்கள் ஓரளவுக்கு அது சரியாக இருக்கா டிடிவி வந்ததுனால? 2021 எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வச்சு பார்க்கும்போது தினகரன் ஏடிஎம்கே கூட வந்தது பாசிட்டிவ் சிக்னல் தான். ஏன்னா தினகரன் மட்டும் இல்லை, நயனார் நாகேந்திரன் அங்கே இருக்கார், அவருமே அந்த பர்டிகுலர் செக்மெண்ட்டில் இருக்கார். ஸோ நயனார் நாகேந்திரன், டிடிவி தினகரன், இபிஎஸ். பட் ஸ்டில் இப்போ என்ன ஆகுனா பிஎம்கேல என்ன நடக்குதோ அதே ப்ராப்ளம் தான் அங்கேயுமே இருக்குது. ஸோ லீடர்ஷிப் நீடடாக வேணும். இப்போ அன்புமணி மட்டுமே பத்தாது, உங்களுக்கு டாக்டர் ராமதாஸுமே வேணும். அந்த மாதிரி சவுத்தில் உங்களுக்கு டிடிவி தினகரன், நயனார் நாகேந்திரன், ஓ பன்னீர்செல்வம், சசிகலா 4 பேருமே யுனைட்டடாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அட்வான்டேஜ் நீங்கள் ரீட் பண்ண முடியும். ஸோ இப்போது 50% தான். 50% போது 50% பெனிஃபிட் தான் உங்களுக்கு வரும். ஸோ அங்கேயுமே உங்களுக்கு மெசேஜ் கொடுக்குறீங்க, அந்த மெசேஜ் வந்து கிளியராக இல்லை, ஆஃப் ஹார்ட்டடாக இருக்குது. ஸோ நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் டிடிவி உள்ளே கொண்டு வரீங்கன்னும் போது ஓபிஎஸ் வேண்டான்னு சொல்கிறதுக்கு காரணம் பெருசாக இது கன்வின்சிங்காக இல்லை. அதே மாதிரி சசிகலா வேணான்னு சொல்கிறதுக்கு கன்வின்சிங்காக இல்லை. ஏன்னா எல்லாருமே ஒரே பேக்ரவுண்ட்லேருந்து வராங்க, ஒரே செக்மெண்ட்லேருந்து வராங்க, அவங்களுக்குமே சப்போர்ட் இருக்குது. ஸோ எனக்கு இந்த சப்போர்ட் மட்டும் போதும், அந்த சப்போர்ட் வேண்டாம் அப்படின்னா செலக்டிவாக நீங்கள் சூஸ் பண்ணும்போது ஓட்ஸுமே உங்களுக்கு செலக்டிவாக தான் வரும். ஸோ 25% ஓட்டு நாங்கள் எல்லோரும் சேர்ந்து வந்து 35 மாறும். இப்போ 25% ஓட்டு 2 பேர் வரலன்னும் போது உங்களுக்கு 27, 28 தான் மாறும். ரிமைனிங் 8% வராது. ஸோ ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணுறீங்க, பட் ஆஃப் ஹார்ட்டட் ஸ்ட்ராட்டஜிஸ், ஆஃப் பேக்டு நான் சொல்லலாம். ஸோ ஸ்டில் இன்அடிக்குவேட் தான். ஓபிஎஸ் வெளியில் ஒருவேளை இந்த கூட்டணிக்கு வராமல் அவர் வேறு அலையன்ஸுக்கு போனார், இல்லை தனியாக நிற்கிறாருன்னா அது கண்டிப்பாக ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும், டேமேஜ் பண்ணும். நிச்சயமாக ஏடிஎம்கேக்கு டேமேஜ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ராமநாதபுரம் கேஸே சொல்லலாம். பார்லிமெண்ட் கான்ஸ்டியூன்சி 2024 ஓபிஎஸ் போய் கண்டெஸ்ட் பண்ணுறாரு. அந்த இடத்துல அவர் டேமேஜ் க்ரியேட் பண்ண முடியுது ஏடிஎம்கே ஓட்ஸ் நிறைய பிரித்தார். ஸோ இந்த எலெக்ஷனில் அந்த மாதிரி தான் நடக்கும். ஸோ ஓபிஎஸ் வந்து ஒரு கம்யூனிட்டி லீடர்னு மட்டும் இல்லாமல் எக்ஸிஎம்ஓ வந்திருக்கிறாரு. அந்த கம்யூனிட்டிக்கு ஒரு ரெகக்னிஷன் இன்றைக்குமே நிறைய இடத்துல நம்ம பார்க்குறோம். இப்போது ஏடிஎம்கேவும் சரி, டிஎம்கேவும் சரி, இல்லை பாரதிய ஜனதா நேஷ்னல் பார்ட்டிஸுமே சரி பார்த்தோம்னா இப்போ சிம்பாலிக்காக சில விஷயங்கள் பண்ணுவாங்க. இப்போ நான் வந்து ஒரு பிரசிடெண்ட்டாக ஒரு பர்சனை பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியான்னும் போது ஒரு சிம்பிள் அந்த இடத்துல கம்யூனிட்டி மத்தியில் ஒரு நல்ல இமேஜ் க்ரியேட் பண்ணோம். ஸோ நான் அப்துல் கலாமை பிரசிடெண்ட்டாக கொண்டு வரணும் போது கிரியேட்டட் லாட் ஆஃப் பாசிட்டிவ் பர்செப்ஷனுங்க. ஸோ அந்த பாசிட்டிவ் பர்செப்ஷன்ஸ் உங்களுக்கு 100% ஓட்டாக மாறலைனாலும் இட் வில் கிரியேட் அன் இம்பேக்ட். இங்கே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா we are creating a negative impact. நீங்கள் you are not even pulling them in. நீங்கள் உள்ளே கூட கொண்டு வரல, ஆனால் ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்கும்போது ஹர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அவர் ஏடிஎம்கே ஹர்ட் பண்ணார், ஹெட் குவார்ட்டர்ஸை வந்து வைலண்ட்டாக இருந்தாங்க, அதெல்லாம் அக்செப்டபிள் கிடையாது. பட் எலெக்ஷன் வரும்போது நீங்கள் அனுசரித்து போகணும். அப்படி இல்லைன்னா கட்சி இஸ் நாட் யுவர்ஸ், நீங்கள் வந்து உங்களுடைய சொந்த ப்ராப்பர்ட்டி இல்லை அது. ஸோ கட்சிங்கிறது தொண்டனுக்கு எம்ஜிஆர் கொண்டு வந்த கட்சி, அம்மா வளர்த்த கட்சி அப்படின்னும் போது அதை நீங்கள் பாதுகாக்கணுமே ஒழிய நீங்கள் அதை வந்துட்டு நீங்கள் 100 பேரில் 80 பேர் எனக்கு இருந்தால் போதும் கட்சியை காப்பாற்றிடணும்னு சொன்னால் அது கன்வின்சிங்காக இல்லை அந்த ஆர்குமெண்ட்டு. ஸோ அந்த ப்ராப்ளம் ஏடிஎம்கே கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. அதனால பிஜேபிக்குமே அது டேமேஜ் பண்ணுது. ஸோ ஏடிஎம்கேயில் இருக்கிற வீக்னஸ் டிஎம்கேக்குமே பிஜேபிக்குமே அது வீக்னஸாக மாறுது. ஸோ அதனால உங்களுக்கு 2024 ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி இருந்திருந்தால் நிறைய சீட்டு ஜெயிச்சிருப்பாங்க, நிச்சயமாக அது ஃபேக்ட் தான். பட் இந்த முறை அசம்பிளி எலெக்ஷனில் அந்த 2024 இருந்து அந்த பாசிட்டிவ் சென்டிமெண்ட் ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி மேலே கிடையாது இப்போது. ஸோ அதுக்கு மெயின் ரீசன் ஏடிஎம்கேல இருக்கிற ஸ்ட்ரக்சரல் வீக்னஸ், லீடர்ஷிப்போட வெக்கம், லீடர்ஷிப் திங்கிங்கில் இருக்கிற அந்த ப்ளா. ஸோ இதெல்லாம் இவங்க அட்ரஸ் பண்ணாமல் எலெக்ஷன் ஃபேஸ் பண்ணும்போது ஏடிஎம்கே இஸ் இன் வெரி வெரி பேட் பொசிஷன். இப்போ ஏடிஎம்கே பிஜேபி 2 பேருக்கும் கொங்கு மண்டலம் ஒரு வலிமையான ஒரு கோட்டை தான், அதில் மாற்று கருத்து இருக்கு. 2 பேரும் ஒன்றா சேரும்போது அங்கே போன தடவை நடந்த அதே விஷயம் இந்த முறை நடக்கணும் இல்லையா? அது நடக்குமா? அதுதான் கால்குலேஷன்ஸ். இப்போ நம்பர்ஸ் அப்படி தான் சொல்லணும். நீங்கள் நம்பர்ஸ் வச்சு பார்க்கும்போது
ஏடிஎம்கே பிஜேபி சேர்ந்தாங்கன்னா கொங்கு மண்டலம் டிஎம்கேனால ஒன்றுமே பண்ண முடியாது. டிஎம்கே வந்து பேருக்கு தான் எலெக்ஷன் ஃபேஸ் பண்ணணும். அந்த மாதிரி ரியல் நம்பர்ஸ் வச்சு பார்த்தா அப்படி தான் தெரியும். பட் எவ்ரிடே இஸ் டிஃப்ரெண்ட், எவ்ரி எலெக்ஷனுமே வித்தியாசமானது. அதனால் என்ன நடக்குது அப்படின்னா, இந்த எலெக்ஷனில் ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி இருந்தாலும் கொங்கு மண்டலம் ஏடிஎம்கேவோட கோட்டைன்னு சொல்ல முடியல. ஸோ இது டிஎம்கே வந்து அந்த அந்த உடைய வேக்கம் இருக்குல்ல, அது டிஎம்கே வந்து ரீட் பண்ணுறாங்க. ஒரு இப்போ நம்ம இதில் கொஞ்ச நாள் சத்தீஸ்கர் எலெக்ஷன் பார்த்தோம். இப்போ அஜித் ஜோகியோட பார்ட்டி வந்து அது ரூலிங் பார்ட்டியை எஃபெக்ட் பண்ணுவாங்கன்னு நினச்சாங்க. பட் அது காங்கிரஸ்க்கு பெனிஃபிட்டாக மாறிச்சு. பிஜேபி ஓட்டு நிறைய பிரித்து காங்கிரஸ்க்கு வந்து பகேல் சிஎம் ஆனார். ஸோ இங்கே டிவிகே ஃபேக்டர்ஸும் அந்த மாதிரி தான் ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ டிஎம்கே அஃபெக்ட் பண்ணணும்னு நினைக்கும்போது அது எங்கே அஃபெக்ட் பண்ணக்கூடாதோ அங்கே போய் நிறைய ஹேட் பண்ணுது ஏடிஎம்கேவை. ஸோ ஏடிஎம்கேவோட கோட்டையில் விஜயோட இன்ஃப்ளூயன்ஸ் டிஎம்கே ஃபேவராக மாறுது. ஸோ 3 கார்னர் கான்டெஸ்ட். சென்னை டிஎம்கேவோட கோட்டையில் விஜய் வெர்சஸ் டிஎம்கேன்னு மாறும்போது, அங்கே இது கொங்கு மண்டலம் ஏடிஎம்கே கோட்டையில் அங்கே வந்து டிஎம்கே வர்சஸ் அதர்சம் மாறுது. ஸோ அங்கே ஏடிஎம்கேவும் டிவிகேவும் செகண்ட் அண்ட் தேர்ட் பிளேஸ் ஃபைட் பண்ணுற ஒரு சுச்சுவேஷன் வந்துடுச்சு. ஸோ ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான வேறு மாதிரி டைனாமிக்ஸ் இந்த எலெக்ஷனில் நம்ம பார்க்குறோம். ஸோ டிஎம்கேவோட கோட்டை டிஎம்கே கோட்டையாகவே இருக்குது. ஏடிஎம்கேவோட கோட்டையில் ஏடிஎம்கே கோட்டையாக அது இல்லை. அது வந்து அங்கே ஷேக் ஆகும்போது அது டிஎம்கே ஃபேக்டராக பாசிட்டிவாக மாறுது. ஆனால் அது டிஎம்கேவோட கோட்டைன்னு நம்ம சொல்ல முடியல. ஆனால் டிஎம்கே ஜெயிப்பாங்க. ஸோ அதை ஜெயிக்கிறதுனால அது என்னுடைய கோட்டைன்னு டிஎம்கே நினச்சாங்கன்னா அடுத்த எலெக்ஷன் ரிஸ்க்கு. ஸோ இந்த எலெக்ஷன் வேறு ஒரு வித்தியாசமாக தான் இருக்குது. ஸோ நிறைய ஃபேக்டர்ஸ். சிங்கிள் ரீசன் விஜய் எல்லாத்தையுமே டிஸ்டர்ப் பண்ணுறாரு. பட் அவனாலும் ஜெயிக்க முடியுமான்னு தெரியல. கவுண்டர் சமூகம் சார், சிஎம் கேண்டிடேட்டே அந்த சமூகத்திலேருந்து வராரு ஏடிஎம்கேக்கு. அவர் அந்த கட்சியினுடைய முகம்னு பல ஃபேக்டர்ஸ் இருக்குது. அவங்கெல்லாம் யார் பக்கம் நிற்கிறாங்க? கவுண்டர் சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி அந்த சமுதாயத்துலேருந்து வராரு, எஸ்பி வேலுமணி அந்த சமுதாயத்துலேருந்து வராரு, தங்கமணி அந்த சமுதாயத்துலேருந்து வராரு. நிறைய பேர் நம்ம ஏடிஎம்கேல சொல்லிகிட்டே போகலாம். அண்ணாமலை அந்த சமுதாயம் பிஜேபியில். இவங்கெல்லாம் இருந்தும் அந்த கம்யூனிட்டி சப்போர்ட் பார்த்தோம்னா யூஸ்வலாகவே இவங்க 2 பேருக்கு தான் இருந்தது, இன்றைக்குமே இருக்குது. பட் டிஎம்கேக்கு என்ன இந்த தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கொஞ்சம் ஒரு 15% அதில் கொஞ்சம் இந்த பக்கம் திரும்பினா போதும். ஏன்னா டிஎம்கேக்குமே சப்ஸ்டான்ஷியலாக கவுண்டர் சப்போர்ட் இருக்குது. ஸோ ஏடிஎம்கேக்கு 40% இருக்குன்னா டிஎம்கேக்கு 20% இருக்கிறது நேச்சுரலுங்க. ஸோ டிஎம்கேலுமே கவுண்டர்ஸ் இருக்காங்க. செந்தில் பாலாஜியுமே சரி, பழனியப்பன் சரி, இந்த மாதிரி நிறைய கவுண்டர்ஸ். ஈரோடில் முத்துசாமி இவங்க எல்லாமே அவங்களுமே அந்த கம்யூனிட்டி. ஸோ உங்களுக்கு ஒரு பக்கமாக அந்த கம்யூனிட்டி போதும் நம்ம சொல்ல முடியல. ஸோ இந்த சைடுமே சப்போர்ட் இருக்குது, அந்த சைடுமே சப்போர்ட் இருக்குது. பட் சிஎம்னும் போது இப்போ எனக்கு வந்து ஏடிஎம்கேல வந்து என்னுடைய சமுதாயத்திலிருந்து ஒரு சிஎம் ஆகும்போது அதிகமாக இருக்கும் சப்போர்ட். ஸோ உங்களுக்கு 40ங்கிறது 60% மெஜாரிட்டி ஆஃப் கவுண்டர்ஸ் வந்து ஏடிஎம்கே பக்கம் நேச்சுரல், அது நேச்சுரலுங்க. ஆனால் இந்த முறை என்ன ஆகும்னா உங்களுக்கு ப்ளஸ் அந்த சமுதாயம் வந்து கொஞ்சம் எல்லா கம்யூனிட்டி மாதிரி அவங்களுமே வந்து ஆக்டிவாக இருக்கிற, எக்கனாமிக்கில் ஆக்டிவாக இருக்கிற சமுதாயம். அவங்களுக்குமே ஸ்டெபிலிட்டி எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா நிறைய பிஸ்னஸ் பண்ணுறாங்க. கோயம்புத்தூர் போனால் பிஸ்னஸ் சிட்டி. அதிகமாக வந்து கவுண்டர் சமுதாயத்தில் இருக்கிற மக்களும் நிறைய பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்குமே ஸ்டெபிலிட்டி தேவைப்படுது. ஸோ பிஸ்னஸ் ஓனர் எனக்கு ஸ்டெபிலிட்டி வேணும். அது லாஸ்ட் டைம் நான் ஏடிஎம்கேட்ட இருந்தது. நான் இன்னும் கொஞ்சம் 10% சேர்ந்து சப்போர்ட் கிடச்சிது. இந்த முறை அவங்கக்கிட்ட ஸ்டெபிலிட்டி எதிர்பார்க்குற ஒரு சமுதாயத்துக்கிட்ட இந்த சைட் நாங்கள் உங்கள்கிட்ட நான் லீடர்ஷிப் எதிர்பார்க்குற பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் எதிர்பார்க்குற இடத்துல ஸ்டெபிலிட்டி இல்லை அப்படின்னும் போது ரிஸ்க். அஸ் அ பிஸ்னஸ் மேனாகவும் சரி, அஸ் அ கம்யூனிட்டி பர்சனாகவும் சரி, நான் வந்து ஆல்டர்னேட்டிவ் திங்க் பண்ண ஆரம்பிப்பேன். ஸோ அந்த ஆல்டர்னேட்டிவ் திங்க் பண்ணும்போது டிஎம்கேக்கும் கொஞ்சம் சப்போர்ட் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது, டிவிகேக்கு கொஞ்சம் போகுது. டிவிகேக்கு மற்ற இடத்த விட கொங்கு மண்டலத்தில் கம்மியாக இருக்குது சப்போர்ட். அதுக்கு ரீசன் வந்து ஏடிஎம்கே, ஏபிஎஸ், எஸ்பிவி, அண்ணாமலை இந்த மாதிரி எளிமையான ஹெவி வெயிட்ஸ் அந்த இடத்துல இருக்கிறதுனால அவங்களால புல் பண்ணி ரிட்டர்ன் பண்ண முடியுது சப்போர்ட். பட் இருந்தாலுமே டிஎம்கே கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க ஏன்னா ஒர்க் பண்ணுறாங்க பார்ட்டி. அது வந்து டேமேஜ் பண்ணது ஏடிஎம்கே. ப்ளஸ் விஜயுமே டேமேஜ் பண்ணுறாரு. நான் யூத் அகெயின் அந்த கமிட்டியில் இருக்கிற யூத்துமே விஜய் பக்கம் கொஞ்சம் ஷிஃப்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு ஃபியூ பர்சன்டேஜ் அட்வான்டேஜ் இருக்கிற இடத்துல அந்த அட்வான்டேஜை நீங்கள் மிஸ் பண்ணுறீங்கன்னும் போது ரிஸ்க் ஸ்டார்ட் ஆகிடுது. ஸோ ஏடிஎம்கேக்கு அதுதான் கொங்கு மண்டலத்துலையுமே நடக்குது. ஸோ நான் கோட்டையாக இருக்கிற இடத்துலையுமே நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து இப்போ வந்து டேமேஜ் க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு.
ஸோ அந்த டேமேஜ்க்கு இந்த மிட்டிகேஷன் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு டைம் இருக்கான்னு தெரியல. இன்னும் 70 days மேக்ஸிமம். அதுக்குள்ளே நிறைய ஆக்ஷன்ஸ் எடுக்கணும். பட் நீங்கள் ஆக்ஷன் எடுக்கும்போது பார்த்தோம்னா டக்குன்னு செங்கோட்டையன் வெளியில் வராரு. அவர் கூட இருக்கிற லீடர்ஷிப் அந்த இடத்துல வந்து வெளியில் வராங்க. ஸோ அது வந்து அஸ் எ பார்ட்டியாக உங்களுக்கு பெரிய டேமேஜ் க்ரியேட் பண்ணலைனாலும் பர்செப்ஷன் க்ரியேட் பண்ணுது. 5 ஓட்டு 10 ஓட்டு 20 ஓட்டு 1000 votes போனாலுமே இட்ஸ் ரிஸ்க் ஃபார் ஏடிஎம்கே. அந்த ரிஸ்கி பொசிஷனில் தான் ஏடிஎம்கே இப்போ இருக்காங்க. ஓகே. ஸோ இப்போ ஏடிஎம்கேக்கு யூத் ஓட்டை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு அந்த கட்சிக்குள்ள லீடர்ஸ் இல்லாமல் இருக்கிற மாதிரி தெரியுது. அதே நேரத்தில் அந்த அலையன்ஸ்ன்னு பார்க்கும்போது அண்ணாமலை ஒரு பவர்ஃபுல்லான லீடராக தானே இருக்கார் யங்ஸ்டர்ஸ் மத்தியில். அவருடைய ரோல் என்னவா இருக்க போகுது? அதுவும் இப்போ அவர் தலைவராக இல்லை, பதவி இல்லாத ஒருத்தராக அங்கே இருக்கார். ஸோ அதனோட இம்பேக்ட் யூத் ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் யூத் சப்போர்ட் ஏடிஎம்கே டிஎம்கே 2 பேருக்குமே கம்மியாக இருக்குது. பட் ஏடிஎம்கே டிஎம்கேன்னு பார்க்கும்போது ஏடிஎம்கேக்கு இன்னும் கம்மியாக இருக்குது. ஸோ இப்போ 50% 55% விஜய்க்கு போகிறாங்க யூத் அப்படின்னா, ரிமைனிங் 40%ல இவங்களெல்லாம் பிரிச்சுக்கணும். அந்த 40%ல என்டிகே கொஞ்சம் போகுது, டிஎம்கே கொஞ்சம் வருது, ஏடிஎம்கே கொஞ்சம் வருது. விஜய், டிஎம்கே, ஏடிஎம்கே, என்டிகேன்னு வருது. ஸோ இதுதான் நமக்கு அந்த ஆர்டர். இதில் பார்த்தோம்னா அதிகமாக உங்களுக்கு நீங்கள் டிவிகேக்கு அப்புறம் டிஎம்கே கணிசமாக எடுக்கிறாங்க. அதுக்கு மீதி இருக்கிற சொச்சத்தில் தான் ஏடிஎம்கேவும் என்டிகேவும் பிரிச்சுக்கிறாங்க. அதனால் யூத்து கரெக்டு. ஏடிஎம்கேனால யூத் அட்ராக்ட் பண்ண முடியல, யூத் லீடர்ஸ் இல்லை. அட்லீஸ்ட் டிஎம்கேல பார்த்தோம்னா நம்ம சொன்ன மாதிரி உதயநிதியை வந்துட்டு யூத் லீடர்னு நம்ம பார்த்தாலுமே அவர் கட்சி ஒரு தலைவராக நம்ம ஒரு வர எமர்ஜான பட்சத்தில் அட்லீஸ்ட் ஒரு நேம் இருக்குது. ஏடிஎம்கேல அந்த பேர் இல்லை, யாருன்னு சொல்லவே முடியல. யூத்தில் அவங்க க்ரியேட் பண்ணணும், அந்த வேக்கம் இருக்குது. அந்த வேக்கத்தை தான் அண்ணாமலை ஃபில் பண்ணலாம். பிஜேபி ஒரு கூட்டணி கட்சி வந்து அந்த இடத்துல யூத்தோட ஐக்கானை ப்ரொஜெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஏடிஎம்கேவோட அந்த வீக்னஸை ஆப்செட் பண்ண முடியும், பேலன்ஸ் பண்ண முடியும். பட் ஆனால் அண்ணாமலை பார்த்தோம்னா இப்போ லோக்சபாவில் இருந்த அந்த வேகம், அந்த அந்த ஒரு ஒரு இது வீரியம் இப்போது இந்த அசம்பிளி எலெக்ஷனில் நம்ம பார்க்க முடியல. ப்ராபப்ளி பிஜேபி இன்டர்னல் ஸ்ட்ரக்சரலாகவே இப்படி தான் இருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து 3 வருஷம் ஒரு லீடர் நம்ப அடுத்த 3 வருஷம் இன்னொருத்தர். அதுதான் பிஜேபியோட அட்வான்டேஜ். டெமோக்ராட்டிக் பார்ட்டி பிஜேபி ஏடிஎம்கே டிஎம்கேக்கும் பிஜேபிக்கும் தான் டிஃப்ரென்ஸ். உங்களுக்கு புது லீடர்ஸ் வந்துகிட்டே இருப்பாங்க, புதுசாக அவங்க க்ரியேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, புது ஃபேஸஸை காட்டிகிட்டே இருப்பாங்க. பட் அதுக்காக முன்னாடி இருந்த ஒரு லீடர் இப்போ அவங்களுக்கு தேவையில்லைன்னு அர்த்தம் இல்லைங்க. ஆனால் பட் அந்த கேப்பை கரெக்டாக ப்ளே பண்ணணும் அண்ணாமலை. ஸோ அது ப்ளே பண்ணாத பட்சத்தில் இட்ஸ் கோயிங் டு பி வீக்னஸ். அண்ணாமலைக்கு சப்போர்ட் இருக்குது, பட் எனக்கு பார்ட்டியில் ரோல் இல்லை, இன்ஸ்டியூஷன் வைஸ் எனக்கு பேக்கப் இல்லை அப்படின்னு ஒரு நினச்சிட்டு ஃபீல்டுக்கு போகாமல் ஃபீல்டில் இன்னும் கொஞ்சம் ஆக்டிவாக இல்லாமல் டல்லாக இருந்தாருன்னா தென் தெர் இஸ் அ ப்ராப்ளம். அது வந்து நிச்சயமாக பிஜேபிக்குமே டேமேஜ் க்ரியேட் பண்ணும். ஏன்னா பார்ட்டி அது கிவன் யூ ரெகக்னிஷன், அதை வந்து இந்த இடத்துல நீங்கள் கன்வெர்ட் பண்ணி அதை சீட்டாக மாற்றலை அப்படின்னும் போது உங்களுக்கு இருக்கிற சப்போர்ட் பேஸ் அது ஓட்டாக மாறாத பட்சத்தில் யாருக்குமே பெனிஃபிட் இல்லைங்க. ஏடிஎம்கே அலைன்ஸ் இப்போ இருக்கிற ஸ்ட்ரென்த் போதுமானதா, இல்லை அவங்க எதிர்பார்க்குற மாதிரி டிஎம்டிகேவோ அல்லது வேறு யாராவது உள்ளே வந்தால் தான் ஓரளவுக்காவது போட்டியை கொடுக்க முடியுமா? ஏடிஎம்கே இருக்கிற கூட்டணி அதான் ஸ்ட்ரென்த்து பார்த்தோம்னா அவங்களுக்கு தேவைப்படுது, யூனிட்டி வேணுங்க. டிடிவி கொண்டு வந்ததுக்கப்புறம் சசிகலாவும் ஓபிஎஸ்க்கும் அந்த கேப் இருக்குது. ஸோ அதை அட்ரெஸ் பண்ணணும். அடுத்தது பிஎம்கேல இருக்கிற அந்த வீக்னஸை அட்ரெஸ் பண்ணணும். பார்ட்டிக்குள்ளே ஏடிஎம்கேக்குள்ளே பார்ட்டியில் அந்த யூத் இஷ்யூ அட்ரெஸ் பண்ணணும். நாலாவது வந்து அஃப்கோர்ஸ் இன்னும் டிஎம்டிகே மாதிரி பார்ட்டி வந்தால் இன்னும் அட்வான்டேஜ் தான். பட் இதையெல்லாம் தாண்டி அவங்களுக்கு மேஜர் ப்ராப்ளம் விஜய். ஸோ நீங்கள் எவ்வளோ தான் கூட்டணி கொண்டு வந்து அட்ரெஸ் பண்ணாலுமே இந்த எலெக்ஷன் நீங்கள் 2031 தான் திங்க் பண்ணலாம். இப்போ ஸோ 26 இஸ் ஆல்மோஸ்ட் டன் ஃபார் ஏடிஎம்கே. ஸோ ஃபைட் பண்ணலாம். நீங்கள் இந்த எலெக்ஷனை வந்து அடுத்த எலெக்ஷனுக்கான லீடர்ஷிப்பை க்ரியேட் பண்ணுற ஒரு பிளாட்ஃபார்மை நினச்சி ஒர்க் பண்ணாங்கன்னா இட்ஸ் அ குட் ஃபார் தம். இல்லை இந்த எலெக்ஷனில் அந்த மாதிரி திங்க் பண்ணாமல் ஃபியூச்சரிஸ்டிக்காக இல்லாமல் தேர் ஷார்ட் சைட்டடாக இருந்தாங்கன்னா திஸ் எலெக்ஷன் இஸ் நாட் ஃபார் தம். டிவிகே ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 years வரையும் அவங்க ஒரு வார்த்தை கூட விஜய் பற்றி பேசவே இல்லை. ஒரு ரீசெண்டாக இந்த லாஸ்ட் 1 monthல விஜய் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அது அவங்க பண்ண ஒரு பெரிய பிளண்டர் மிஸ்டேக்னு எடுத்துக்கலாமா, விஜயை சைலண்ட்டாக விட்டது? ஓகே, டிவிகே பொறுத்த வரைக்கும் அவரோட பலம் என்னென்னு யாருக்கும் இன்னைக்கு வரைக்கும் தெரியல. அஃப்கோர்ஸ் நம்ம சர்வே பண்ணி வர ரிசல்ட் வச்சு தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம்.
25%, 22%. ஆக்சுவல் பலம் உங்களுக்கு எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வந்தால் தான் தெரியும். ஸோ அதனால அது ஒரு ரீசனாக இருக்கலாம். ஒருவேளை ஏடிஎம்கே வந்து இந்த கிரவுண்ட் சர்வே ரிப்போர்ட்ஸ்லாம் நம்பாமல் டிஎம்கே ஏடிஎம்கே தான் களம் நினச்சிட்டு இருந்ததுனால விஜயை வந்து இக்னோர் பண்ணியிருக்கலாம். இக்னோர் பண்ணுறதை விட இன்னொரு பிளேயர் வந்துட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருக்கலாம். பட் எப்போ அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அவர் விஜய் ஏடிஎம்கே அட்டாக் பண்ணும்போது அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க. இன்றைக்குமே அவங்க விஜயோட அட்டாக் பண்ணுறது இன்டென்சிட்டி கம்மியாக தான் இருக்குது. ஸ்டில் அவங்க வந்து விஜய்க்கு அந்த ரெஸ்பெக்ட் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. நேற்று கூட ஒரு மீட்டிங்கில் விஜய் பற்றி கேட்கும்போது விஷ் பண்ணுங்கன்னு சொல்லும்போது நான் என்ன இப்போ வந்து அவர் என்னோடய கண்டென்டர் காம்படிட்டர், நான் எப்படி விஷ் பண்ண முடியும், களத்தில் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஏபிஎஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. ஸோ அப்போ கூட டீசெண்டாக தான் இருக்குது அட்டாக்ஸு. ஸோ விஜய் இன்றைக்குமே சாஃப்ட் கார்னர் இருக்குது ஏடிஎம்கேக்கு. ஏன்னா விஜய் வந்து அவங்க த்ரெட்டாக அவங்க இன்னும் பார்க்க ஆரம்பிக்கல. ஸோ ஒன்று போஸ்ட் போல் அலைன்ஸ் மாதிரி ஏதாவது மைண்டில் வச்சுருக்காங்களா? தேவைப்படலாம். இப்போ போஸ்ட் போல் எலெக்ஷன்ஸ் என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ ஒரு வேளை மெஜாரிட்டி யாருக்குமே கிடைக்கல, விஜய்க்கு கணிசமாக சீட் ஜெயிச்சிருக்காரு, ஏடிஎம்கே ஜெயிச்சிருக்காங்க, எல்லாருமே 90-95%, 90 சீட்ஸ் ஜெயிச்சிருக்காங்க. இங்கே 20 வேணும், அங்கே ஒரு 15 வேணுங்கிறப்ப அந்த மாதிரி சினாரியோவில் நிச்சயமாக அந்த ஒர்க் அவுட் பாசிபிலிட்டி நிறையா இருக்குது. ஏன்னா பிஜேபி அங்கே இருக்கிறதுனால பிஜேபிஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி ஒரு கான்ஃப்ளிக்ஸ், இந்த மாதிரி ஒரு இன்கன்க்ளூசிவ் ஒரு சினாரியோஸில் ஒரு ஸ்டேபிலிட்டி கொண்டு வரதில் பிஜேபி எக்ஸ்பர்ட்ஸ். நம்ம பல வருஷமாக பார்த்துட்ருக்குறோம். ஒரு கன்ஃபியூஸ் சுச்சுவேஷன்லேருந்து அழகாக ஒரு கவர்மெண்ட்டை கொண்டு நிறுத்துவாங்க. போஸ்ட் எலெக்ஷன் சினாரியோவில் எது வேணும் நடக்கும். ஏன்னா விஜய் வந்து எம்ஜிஆர் லீடர்னு தான் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ ஏடிஎம்கேக்கும் எம்ஜிஆர் தான் லீடர். ஸோ அதனால் உங்களுக்கு ஃபண்டமெண்டலாக அங்கே வந்து ஒரு அலைன்மெண்ட் நம்ம பார்க்க முடியுது. ஸோ எம்ஜிஆர் இங்கே இருக்கார், அங்கேயும் இருக்கார் அப்படின்னும்போது பெரியார் இங்கேயும் இருக்கார், 3 பேர்கிட்டையுமே பெரியார் இருக்கார். ஸோ எல்லா பார்ட்டிஸ்ட்டுமே ஒரு இடத்துல நம்ம ஒரு கொஹிஷன் பார்க்க முடியுது. சில இடத்துல கான்ஃப்ளிக்ட்டும் பார்க்குறோம். ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து போஸ்ட் எலெக்ஷன்லேயோ இல்லை எலெக்ஷன் டைம்லேயோ அலையன்சஸ் வந்து அந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் தான் டிசைட் பண்ணுது. தேங்க்யூ சார். நன்றி.